வேற லெவல்ல சூப்பரான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. ஏன்னா காரணம் தெரியல விசியம் சுத்தமா போ மாட்டேங்குது. பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கதிர் அவருக்கு இருக்கிற பொறுப்பை மும்மரமா வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு, சார் ஒரு வீட்டில் இது மாதிரி ஒரு ஆர்டர் வந்து கிடச்சிருக்கு. நான் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். என்ன தம்பி இவ்வளோ தூரம் இப்போ தான் உழைச்சிட்டு வந்திருக்கீங்க. திருப்பியும் போய் கேட்கணுமா? அதெல்லாம் இல்லை சார். நம்ம நேரம், காலம் இவ்வளோ சம்பாரிச்சிருக்கோம்னு எதையும் நினைக்காம போய்க்கிட்டே இருக்கணும் சார். இருப்பினும் அப்படியெல்லாம் போனால் தான் நம்மளால் சொன்ன நேரத்தில் வாக்குறுதியை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லும்போது, சரி தம்பி உங்களை நினச்சா எனக்கு பெருமிதமாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறப்ப, ஏற்கனவே புவனேஸ்வரி 1 2 அசிஸ்டண்ட் வந்து வச்சுருக்காங்க போல இருக்கு. இது அவங்களுக்கு வந்து கேட்டிருக்கு. கதிர் இவ்வளோ வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கானா? கதிர் பொறுப்பு இல்லாதவனை நானும் நிரூபிக்கணும்னு பார்க்குறேன். அவன் என்ன இந்த ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்கான்? மேடம் இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா அவன் எல்லாத்தையும் அடைச்சிருவான். கெட்ட பேரை சம்பாதிக்கணும் மேடம். அப்படி இருந்தால் தான் அவனுக்கு எதுவும் கிடைக்காது. அவ்வளோதானே, நான் பார்த்துக்கிறேன்னு புவனேஸ்வரி தப்பு கணக்கு போட்டுட்டு இருக்காங்க. கதிரை பார்த்தாலே எல்லாரும் மதிப்பு மரியாதை கொடுக்குறாங்கன்னு புவனேஸ்வரிக்கு நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அவன் மதிப்பு மரியாதையை சம்பாதிக்கவே கூடாதுன்னு தான் புவனேஸ்வரி யோசிச்சுட்டு, அதே எந்த வீட்டில் விசேஷம் வச்சுருக்காங்களோ அதே இடத்துக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. புவனேஸ்வரியும் அந்த இடத்துல பிரச்சனை பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம கதிரை பார்த்த உடனே வராரு. யார் வராரு தெரியுமா? இந்த காலத்து இளைஞர்லேயே இவர் தான் முன்னுதாரணமாக இருக்கக்கூடியவர். சார் அவ்வளோலாம் ஒன்றும் இல்லையே சார். தம்பி நான் ஒருத்தருக்கு பேசிக்காக கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க யார் எப்படிப்பட்டவங்கங்கிறத விசாரிப்பேன். எல்லாரும் தள்ளி நிற்க வேண்டிய இடத்துல நீங்கள் துணிச்சலாக எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டீங்க பாரு. அதெல்லாம் ரொம்ப அருமை தம்பி. எனக்கு உங்களோட துணிச்சல் பிடிச்சிருக்கு. நீங்கள் நம்பர் 1 ஆயிடுவீங்க. சில பேர் ஆரம்பிக்கணும் அடுத்த கட்டத்துக்கு போகணுன்னு நினப்பாங்க. ஆனால் அவங்க அந்த சேஃப் ஜோன்லேயே இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. நீங்கள் ஏற்றுக்கிட்டு இவ்வளோ பெரிய சுமையை தாங்கலான்னு வந்திருக்கீங்கள, அதுவே நீங்கள் வாழ்க்கையில் எதை கண்டும் பயப்பட மாட்டீங்க. அந்த ஒரு மைண்ட் இருந்தால் மட்டும்தான் பிஸ்னஸில் ஜெயிக்க முடியும் தம்பி. அது உங்ககிட்ட அருமையாகவும் இருக்குது, நிறையாவும் இருக்குது, சூப்பராகவும் யோசிக்கிறீங்க. சின்ன ஆர்டர் பெரிய ஆர்டர்னு எதை பற்றியும் யோசிக்காமல் எல்லாருக்கும் வந்து பார்த்து நீங்களே பக்கத்தில் இருந்து முடிச்சு கொடுக்குறீங்களாமே. சார் ஓடணும் சார், ஓடிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா சும்மா ரொம்ப அதிகமாக இருக்குது. நானும் கேள்விப்பட்டேன் தம்பி. நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஏகப்பட்ட பேர்கிட்ட வந்து சொல்கிறேன். தேங்க்ஸ் சார். அவங்கெல்லாம் சாதாரண ஆளுங்களப்பா. நான் ஒரு பிஸ்னஸ் மேன். அவங்க எல்லாருமே வந்து பிஸ்னஸ் மேன். அப்படி இருக்கும்போது இதை மட்டும் நீ சாட்டிஸ்ஃபைடாக முடிச்சு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கிங்க, கண்டிப்பாக அவங்க எல்லாருமே உன்னை தேடி வந்துடுவாங்க. அப்படி எல்லாருமே உன்னை தேடி வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நீ அலைய தேவையில்ல தம்பி. எல்லாத்தையும் அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோன் கால் மூலியமாகவே எல்லாமே கிடச்சிரும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை சார் கிடைச்சா சந்தோஷந்தான். இருப்பினும் ஓடுற வரைக்கும் ஓடிக்கிட்டே தான் சார் இருக்கணும்னு சொல்கிறாங்க. தம்பி சூப்பர் தம்பி. இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நீ என்ன சொல்கிறேன்னு கேட்கலான்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறப்ப, புவனேஸ்வரி வந்து இதெல்லாம் கேட்டுட்டு, இவ்வளோ நல்ல பேர் வந்து இந்த வயசுலேயே சம்பாரித்து வச்சுருக்கியா? உன்னை நான் சும்மா விட மாட்டேன். என்ன பண்ணுறேன்னு மட்டும் பொறுத்திருந்து பாருங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்க அப்பனை பார்த்து ஏதோ வெந்நீர் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க போல இருக்குது. நான் காஃபி கேட்டேன், ஆனால் இவங்க வெந்நீர் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. கேட்டது என்னமோ வந்து ஹாட் வாட்டர் தான். இருப்பினும் அந்த இடத்துல புவனேஸ்வரி காஃபி கேட்டேங்கிற மாதிரி மாற்றி சொல்கிறாங்க. சார் இது மாதிரி ஒரு சின்ன விஷயம் கூட இவனுக்கு பொறுப்பு இல்லாதவன் சார். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஆளை மாற்றிக்கிட்டு வேற ஒரு ஆள்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். நீங்கள் ரொம்பவே வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சு செய்கிறவர். உங்களை பற்றி நானும் கேள்விப்பட்டிருக்கேன்னு அந்த ஒரு நபருக்கு பீடிங்கை கொடுத்து பேசி கதிரை இங்கேருந்து துரத்தணும் அப்படின்னு தான் புவனேஸ்வரி யோசிச்சுட்டு இருக்காங்க. புவனேஸ்வரிக்கும் இவங்களுக்கும் ஆகாது போல இருக்குது. அதனால தான் இப்படியெல்லாம் பண்ணுறாங்கன்னு அவர் கண்டுபிடிச்சிட்டு, வந்தோமா எந்த வேலையை பார்க்க வந்தோமோ அதை மட்டும் செஞ்சால் போதும். எனக்கெல்லாம் வந்து எதுவும் சொல்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. எனக்கு நல்லாவே தெரியும். நான் கதிரை பற்றி ஆரம்பத்துலேருந்து விசாரிச்சேன்னு சொன்னேனே. தம்பி இவங்க தானே அது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் சார், முன்னேற்றத்துக்கு இது மாதிரி ஒரு ஆளெல்லாம் கண்டிப்பாக தேவை தம்பி. நீங்கள் ஒரு 10 அடி செவரை வந்து தாண்டலான்னு யோசிச்சு வச்சுருப்பீங்க. ஆனால் இவங்க அதில் முட்டுக்கட்டை ஏதாவது போடுவாங்க. நீங்கள் ஓடி வந்து தாண்டும் போது அந்த சோதனையை தாண்டி தாண்டி வந்துக்கிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் கண்டிப்பாக இவங்கள மாதிரி ஒருத்தவங்க இருந்தால் தான் நீ வாழ்க்கையில் ரொம்ப முன்னேறி போய்கிட்டே இருப்ப. ஆனால் இவங்க அவங்க வாழ்க்கையெல்லாம் பார்க்காம முட்டுக்கட்டை போடுறது எப்படி அப்படிங்கிறத யோசிச்சு யோசிச்சு அந்த இடத்துலையே நிற்பாங்க. ஆனால் அவங்க போட்ட முட்டுக்கட்டை மூலியமாக தான்
நீங்கள் பெரிய கோட்டையே கட்டி வச்சுருப்பீங்க, சரிங்களா? போய் உருப்படுற வழியை பாருமா அப்படின்னு அந்த இடத்துல புவனேஸ்வரி தான் அசிங்கப்பட்டு அங்கேருந்து வெளியில் வராங்க. ச்சே, என்ன இவன் இப்படியெல்லாம் வந்து சம்பாரித்து வச்சுருக்கான், நான் யோசிச்சு வச்சதெல்லாம் கணக்கெல்லாம் பார்த்தா அது எல்லாமே வந்து தவிடுபடி ஆயிடுச்சுங்கிற மாதிரி புவனேஸ்வரி வந்து யோசிச்சுட்ருக்காங்க. சார், ரொம்பவே சந்தோஷம் சார். இப்படியெல்லாம் நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுப்பீங்கன்னு நான் நம்பவே இல்லை. ஏன்னா என்னை பற்றி, அதுவும் எனக்கு சின்ன வயசு தானே, ஏதாவது தப்பாக சொல்லிட்டாங்கன்னா, ஓ எதுக்கு தேவையில்லாமல் வந்து நம்ம ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு நீங்கள் வழக்கமாக கொடுக்குறவர்கிட்ட கூட கொடுத்துருக்கலாம். என்னை நம்பினதுக்கு ரொம்பவே சந்தோஷம் தம்பி. நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன்ல, நீ யார், எதுக்காக ஓடுற, ஏன் இது மாதிரிலாம் செய்கிறேன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு தான் நான் இங்கே உனக்கு தேடி வந்து கொடுத்தேன். உன்னை போல் ஒருத்தன் தான்ப்பா எனக்கு தேவை அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. சரி தம்பி, ஆக வேண்டிய வேலையெல்லாம் பாரு, கவனமாக இரு. இன்னமும் அந்த அம்மா பகையோட தான் சுற்றிட்டு இருப்பாங்கன்னு சொன்னேன். நான் பார்த்துக்கிறேன் சார். எனிவே என்னை நம்பினதுக்கு ரொம்ப நன்றிங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசிட்டு அங்கேருந்து வந்து கிளம்புறாப்புல நம்ம கதிர். அப்பன்னு பார்த்து ஓனர் வந்து அந்த காசோலையை அவர் கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க. இந்தாப்பா இதை வச்சுக்கன்னு சொன்னோன்னே, பெரிய அமௌண்ட்டாவில் இருக்குது, இது ரொம்பவே வந்து அதிகமாக இருக்குது சார் அப்படின்னு கதிர் வந்து கேட்குறாங்க. நான் உனக்கு கம்மியாக தான் கொடுக்கலான்னு நினச்சேன் தம்பி, ஆனால் இந்த வருஷத்தில் எனக்கு இன்னும் 4-5 ப்ரோக்ராம் இருக்குது. இது போல் ஒன்றை தடுக்கணும்னு நினைக்கிறவங்கள எனக்கு கண்டாலே பிடிக்காது. அதனால தான் இதை பார்த்ததுக்கப்புறமேட்டுக்கு உனக்கு 4-5 ஆர்டர் தரலான்னு நான் யோசிச்சு வச்சுருந்தேன். ஆனால் இவங்கள பார்த்த உடனே தெரிஞ்சு போச்சு இவங்க எப்படிப்பட்டவங்கன்னு. இவங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்கணும்ல, அது உன்னோட வளர்ச்சி பாதையாக தான் இருக்கணும். அவங்கக்கிட்டலாம் பேசி நேரத்தெல்லாம் வந்து விரயமாக்காத. ஆனால் நீ நிச்சயம் வந்து சொதப்பாமல் செய்யணும்னா கவனமாக இருக்கணும். யாரை வேணாலும் விலைக்கு வாங்குகிற இடத்துல அவங்க இருப்பாங்க, யாரையும் நம்பிடாத. சரி சார், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாட்டுக்கு வெளியில் வராங்க. வெளில வந்த உடனே இந்த விஷயத்தை வந்து சொல்லலான் இருக்கிறப்ப புவனேஸ்வரி, நல்லவங்களும் சில பேர் இருக்க தான் செய்வாங்க. நீயும் என்னென்னமோ பண்ணுற, நீ அதை பண்ணிக்கிட்டே இரு, எனக்கு அதெல்லாம் கவலையே இல்லைன்னு கதிர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. டேய், என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க என்னை பார்த்து, எப்போதும் ரகுராம் வசனம் பேசிகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ஜானகி, அப்புறம் மாயான்னு தொல்லை மேலே தொல்லையாக இருந்துச்சு. கடைசியில் நீ கூட பேசுகிற அளவுக்கு வந்துட்டியா? நான் யார் தெரியுமா? அதான் உள்ளே தான் நீ யார், நீ பேசுகிற பேச்சுக்கெல்லாம் அவங்க எவ்வளோ மதிப்பீடு கொடுத்தாங்கன்னு எல்லாத்தையும் நான் தான் பார்த்துக்கிட்டே இருந்தேனே. எதுக்கு உனக்கு இந்த பொழப்பெல்லாம்? அப்படி என்ன தான் நீ சாதிக்க போகிற? உழைச்சி முன்னேறுற வழியை பாரு. டேய், ஒன்றுத்துக்கு இல்லாத வந்தாண்டா உழைச்சி முன்னேறணும். ஆல்ரெடி நான் எல்லாமே நிறையா வச்சுருக்கிறவன்டா அப்படின்னு சொல்லும்போது, இருக்கிறத செலவு பண்ணிக்கிட்டே இருக்கிறது வளர்ச்சி கிடையாது. இல்லாத ஒருத்தர் மேலே ஏறி வர்றது தான் வளர்ச்சி. அதனால் எனக்கு தோல்வி வந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன். ஆனால் நீ சின்ன தோல்வி கூட தாங்க மாட்டேன், சரியா? உனக்கு எனக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. உன்ன மாதிரி நான் வெட்டியாக இல்லை, அடுத்த பேரை வந்து பார்க்க வேண்டியதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வேலையெல்லாம் பார்க்குறேன்னு கதிர் வந்து போகிறாங்க. உடனே என்னை பார்த்தாடா இப்படி வந்து பேசிட்டு போகிறேன், நான் யாருன்னு கூடிய சீக்கிரம் காட்டுறேன், இதுக்கு நீ வருத்தப்படுவடா, அதுபடி நான் ஏதாவது செய்கிறேன்னு கேவலமாக வந்து யோசிச்சுட்ருக்காங்க புவனேஸ்வரி. அந்த இடத்துல ரகுராமோட மாப்பிள்ளை இவர் தான் அப்படின்னு அவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும். ஓ, இவ்வளோ தன்மையான ஆளாக இருக்காரு. ஆமாங்க, இது அவர் தான் வாங்கி கொடுக்க சொன்னார். நீங்களாக கொடுங்க, நானாக கொடுத்தா வேணான்னு தான் சொல்லுவார் என் வீட்டு மாப்பிள்ளை. இன்னொன்று, உங்களுக்கு பிடிச்சிருந்தா கொடுங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் அவர் தான் வந்து என்கிட்ட சொன்னார் அப்படின்னு சொல்லும்போது தான், ஓ அப்படிங்களா, சரி சரிங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க அங்கே இருக்கிறவங்க எல்லாரும். சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம்.